லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா சாப்டர் 3 ஸ்கூப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் இன்ட்ரொடக்ஷன், ஸ்கூப்பிங்னா என்ன, வேரியபிள் ஸ்கூப் என்ன இருக்குது, அண்ட் தென் எல்இஜிபி ரூல் அப்படின்னு படித்தோம். அந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கூப் என்ன அப்படின்றத பற்றி படித்தோம். இது 4 பற்றியும் லாஸ்ட் கிளாஸில் தெரிஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாடியூல். மாடியூல் அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த program. Module is a part of program. Programs are composed of one or more independently developed module. ஸோ நம்ம சொல்லிட்டோம் மாடியூல் அப்படிங்கிறதுனா ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ங்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டு என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக கம்போஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ணணும். அதுதான் மாடியூல். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்குறோம், ஒரு கார் நம்ம வாங்குகிறோம். கார் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, காரோட இன்ஜின் ஒருத்தர் டெவலப் பண்ணுவாங்க, காரோட டயர் டெவலப் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க காரோட கேஸ்கெட் ஒருத்தவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும். பட் எந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் என்ன பண்ண, ஒரு டுகெதர் ஜாயின் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு கார் அப்படின்ற ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டயர் ப்ராசஸ் ஒரு மாடியூல், அண்ட் தென் கேஸ்கெட் ஒன் ஆஃப் த மாடியூல், அண்ட் தென் இன்ஜின் இஸ் ஒன் ஆஃப் த மாடியூல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலும் என்ன பண்ணும், இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். டுகெதர் நமக்கு என்ன ஆகும், ஒரு ப்ரோக்ராமாக கிடைக்கும். ப்ரோக்ராம் மீன்ஸ் தட் மீன்ஸ் கார். ஓகே. ஸோ இதுதானது ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் independently developed modules. A single module can contain one or more several statements closely related each other. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் ஆர் மோர் செவரல் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி உள்ளே இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும், கொண்டு வந்திருக்கும். செவரல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது கோடிங். ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி கோடிங் நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த கேஸ்கெட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தென் வீல் டயரிங் ஒரு ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா மோர் தென் ஒன் செவரல் கோடிங் அதோட ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கணும், க்ளோஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படி சொல்லுவாங்க. Modules work perfectly on individual level can be integrated with other module. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு இண்டிவிஜுவலாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மாடியூலோட இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேவா. A software program can be divided into module to ease the job of programming and debugging as well. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை நிறைய மோர் தென் ஒன் மாடியூலை டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு ஜாபாக கொடுக்கறதுனால ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி வே ஆஃப் ஸ்டைலில் அந்த கோடிங்கை டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்ன மாதிரியான டீபக் எரர் வந்திருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஸோ ஒரு பெரிய லென்த்தி ப்ரோக்ராமாக பார்க்குறதுக்கும் குட்டி குட்டி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமாக பார்க்குறதுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய மாடியூல்ஸை பார்க்கும்போது அந்த மாடியூலில் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கோடிங் ஷார்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈஸியாக அந்த டீபக்கிங்கை ரெக்டிஃபை பண்ணிக்க நமக்கு முடியும். ஸோ இது மாதிரி தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஐடின்னு எடுத்துகிட்ட ஃபீல்டில் நிறைய ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, டெஸ்டிங், கோடிங், டெவலப்பர். ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி கொடுக்கும்போது அப்புறமா என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் ரெடி பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு பார்ட்டு மாடியூலுமே அப்புறம் மிக்ஸ் ஆகி ஈச் கம்பைன் டுகெதர். ஸோ ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமாக அது நமக்கு டெவலப் ஆகி வெளில வருது. A program can be divided into small functional modules that work together to get output. நம்ம சொன்னோம், தனித்தனியாக டிவைட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் ஆகும்போது நமக்கு என்ன பண்ண முடியும், அவுட்புட்டை நம்மளால் கெட் பண்ண முடியும். The process of subdividing a computer program into a separate sub-programs is called modular programming. என்ன சொல்லியிருக்காங்க, the process of subdividing
A computer program into separate subprogram is called modular program. இப்படி தனித்தனியாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சப்டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு செப்பரேட் சப்ரோக்ராமையும் நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க, மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஒரு பெரிய ஜாபு, அந்த ஜாபை என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேருக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டிவைட் பண்ணி கொடுத்தோடனே அந்த ஈச் அண்ட் எவ்ரி டிவைட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டுமே என்னது, மாடியூல் ப்ரோக்ராமிங் அப்படி சொல்லிக்கிறாங்க. மாடியூல் ப்ரோக்ராமிங் எனேபிள்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் டிவைட் அப் the work and debug pieces of the programs independently. ஸோ இந்த மாடல் ப்ரோக்ராமில் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன மாதிரியான டீபக் இருக்குது ஒரு கோடில் அப்படின்னு பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இண்டிபெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் மாடல் ப்ரோக்ராமிங் ஆர் ப்ரொசீஜர்ஸ், சப்ரூட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்னது ஒவ்வொரு மாடல் தான் ஒர்க் ஆகுது. ஃபங்க்ஷன்ஸும் ஒரு மாடல் ஒர்க் ஆகுது, சப்ரூட்டீன்ஸு ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே நமக்காக மாடியூலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடியூல் அப்படின்றது நத்திங் பட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா? அண்ட் தென் மாடியூல்னு சொல்லியாச்சு. மாடியூலில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அதை சப்டிவைடாக பண்ணி அது ஒவ்வொரு ப்ராசஸை டெவலப் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம் கம்பைன் டுகெதராக ஒர்க் ஜாபை இன்டிகிரேட் பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் தான் நம்ம கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து மாடியூல். அந்த மாடியூலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் ஆர் த டிஸ்கிரைபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மாடியூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்மா. 3 மார்க்கில் வரும், 2 மார்க்கில் கூட 2 இல்லை 3 கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல் அப்படின்னு கேட்டாங்க, மாடியூல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மினிமம் 3 எழுதுங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 2 மட்டும் எழுதிக்குவாங்க. ஓகேவா? மாடியூல்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. மாடியூல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மாடியூல்லையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், அண்ட் தென் டேட்டா இருக்கும். டேட்டாங்கிறது ரா ஃபேக்ட்டு, அதுக்கான ப்ராசஸிங் அப்படிங்கிறது நமக்கான கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலாஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோடிங் என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளோட மாடியூல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்டு ஸ்டோர்ட் இன் லைப்ரரி. ஸோ இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு மாடியூலுக்குமே ஒரு டேட்டாஸ் இருக்குது. அண்ட் தென் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகுதுன்னு இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி வந்து என்ன ப்ராசஸ், கேல்குலேஷன்ஸ் பார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், இதை வந்து செப்பரேட்டாக கம்பைல் பண்ண முடியும். கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ ப்ரோக்ராம். ஸோ இந்த மாடியூலை தனியாக செப்பரேட்டடாக டெவலப் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்கிற இந்த மாடியூலை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதுக்கு தேவைப்பட்டுச்சு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாடியூல்ஸோட நேம், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸோட நேம் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதோட நேம் வச்சு கால் பண்ணிப்போம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ program. Okay, module segments can be used by invoking a name and some parameters. ஸோ இந்த நான் ஒரு ப்ரோக்ராமில் இன்வோக்கிங்னா என்ன பண்ண முடியும், அந்த நேமை ஆட் பண்ணிக்கிறதுக்கு, மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதோட நேமும் அதுக்கான பேராமீட்டர்ஸும் நம்ம என்ன பண்ணி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல் செக்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் இன்னொரு மாடியூல்குள்ளேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகேவா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மாடியூல்ஸில் அப்படின்னா, லெஸ் கோட் பி ரிட்டன். திருப்பி என்ன பண்ணணும், ஒரே கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தங்களும் ஒரு மணி ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒருத்தர் கோட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு டுகெதர் ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதானே தவிர மறுபடியும் அவங்க எழுதுன கோடை மறுபடியும் கால் பண்ணி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. மேபி இன்னொரு ப்ரோக்ராமில் எனக்கு இதே கோடிங் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாடியூலோட நேமை மட்டும் என்ன பண்ணுவேன், நான் என்னோடய ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ மறுபடியும் ரீரைட் கோடிங் வந்து எனக்கு இங்கே அக்செப்டபிள் கிடையாது. அதனால் லெஸ் கோட் டு பி ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. A single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. ஸோ என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சின்ன ப்ரொசீஜர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரீயூஸ் வேணுங்கும் போது
நான் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாமோ என்ன பண்ண எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ரீநேம் கூட கொடுத்து அதுக்கான கோடிங் என்ன பண்ணலாமா மெனி டைம்ஸ் நான் இன்னும் என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு சின்னதாக டிவைட் பண்ணி கொடுத்தனால அந்தந்த டீம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் கோடாக ஒர்க் பண்ணுறதுக்கு. Modular programming allow many programs to collaborate on the same applications. நிறைய ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த மாடுலர் ப்ரோக்ராமிங். The code is stored across multiple files. இந்த கோடை என்ன பண்ணலாம், எத்தனை ஃபைல்ஸில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். மறுபடியும் ரீநேம் போட்டு என்ன பண்ணிக்கலாம், அதே கோடிங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன அங்கே எழுதியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கோடு மூலியமாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு ஆஸ் தே ஆர் லோக்கலைஸ்டு டு எ சப்ரூட்டீன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறதுனால, அந்த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால என்ன மாதிரியான டீபக் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். The same code can be written used in many applications. The scooping of variables can easily to be controlled. The scooping of variables நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா, எங்கே வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்கூப்பிங்கோட வேரியபிள். அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்கூப் வேரியபிள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு டேட்டா வந்து எல்லா இடத்துலையுமே போக மிஸ்மேட்ச் ஆகாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லோக்கலாக அண்ட் தென் என்ரோல்டா அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபி ரூல் வந்து இங்கே அப்ளை பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் இது மாடுலர்ஸோட பெனிஃபிட், மாடுலர் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ். மாடுல்ஸ் அப்படின்னு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அந்த மாடுல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அக்சஸ் ஸ்கூப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னது அக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா, அக்சஸ் என்னது யூஸ் பண்ணுறது, நம்ம எந்த டேட்டாவை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டிக்கு தான். என்னோடய டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண முடியாது, மிஸ்மேட்சாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு மெயிலே ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், உள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்ட் ஒன்று உள்ளே கொடுத்து தான் உள்ளே போகும். இப்போ மொபைலில் எடுத்துட்டோம் அப்படின்னா, மொபைலில் வந்து நான் எடுக்கும்போது வேறு யாரும் அன்ஆத்தரைஸ் பர்சனல் ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், டேட்டாக்கு மொபைலுக்கு நம்ம கோட் போடுவோம். ஓகேவா, ஸ்க்ரீன் லாக் போடுவோம். ஸோ இது மாதிரி போடுறது ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய திங்ஸை யாரும் என்ன பண்ண ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியானது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டேட்டா தெஃப்ட் ஆகிறத நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன வியூ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறது, என்ன மாதிரியான ரிசோர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் என்னது இந்த அக்சஸ் கண்ட்ரோல் செக்யூரிட்டி டெக்னிக் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ என்ன தவிர எனக்கு அந்த கோடிங் நோன் பர்சன் வந்து இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். அன்னோன் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது, ஹேங் ஆகும் மறுபடியும் போடும்போது. அது சேம் நமக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டோ இல்லை யூசர் நேமோ மறுபடியும் ரிப்பீட்டாக தப்பாக போட்டு எதுனா என்னதாகும், அந்த வெப்சைட்டில் ஹேங் ஆகிடும், லாக் ஆகும். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி that minimize a risk to the object. In other words, access control is a selective restrictions to access the data. In object-oriented programming language, it is implemented through access modifiers. ஸோ இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால என்னோடய டேட்டாவை யார் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து என்ன பண்ண முடியும், முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன் அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு செக்யூரிட்டி மோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன மினிமம் ரிஸ்க்கே எடுக்கிறது, பிகாஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நோன் பர்சன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது மினிமம் ரிஸ்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
Classical object-oriented languages such as C++ and Java control the access to data members by public, private and protected. ஸோ நம்ம படித்தோம் இல்லையா, பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட், இதெல்லாமே என்னது அக்சஸ் கண்ட்ரோல் தான். என்ன அப்படின்னா பப்ளிக்னா என்னது, ஓவராலாக அந்த அக்சஸ் தான் அந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் ஆகும்போது போட்டோம் அப்படின்னா டில் எண்டு யார் வேணால் அந்த டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக். ப்ரொடெக்டட் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண. அண்ட் தென் ப்ரைவேட் அப்படிங்கும்போது அந்த லோக்கல் அதுக்குள்ளே தான் மட்டும்தான். அந்த கேம்பஸ்னால் கேம்பஸ், இந்த ஹோம்னா ஹோம், ஒய்ஃபை பண்ணுறோம் இல்லையா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் கொடுப்பாங்களே, அதை தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் இந்த ஒய்ஃபை. அது மாதிரி தான் இது. ஓகே. பப்ளிக் மெம்பர்ஸ் ஆர் அக்சசபிள் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். பப்ளிக்னா என்னது, காமனாக கொடுத்துட்டோன்னே எல்லா கிளாஸில் அவுட் சைட் த கிளாஸ், இன்சைட் த கிளாஸ் யார் வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ் இஸ் required டு இன்வோக் ஏ பப்ளிக் மெத்தட். ஒரே ஆப்ஜெக்டில் ஒரு சேம் கிளாஸ்க்குள்ளேயே மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பப்ளிக் மெத்தட் எனக்கு என்ன பண்ணாது, தேவைப்படாது. This arrangements of private instance variables and public methods ensure principles of a data encapsulations. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. Protected member as a class or accessible from within a class and also available in subclass. ஸோ ப்ரொடெக்ட் அப்படிங்கும்போது அந்த கிளாஸ்க்குள்ளேயும் அதில் இருக்கிற சப் கிளாஸ்க்குள்ளேயும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். Python prescribe in conventions of prefixing the name of the variable or method with single or double underscore to enable the behavior of protected and private access applications. Specifiers. ஸோ பைத்தானில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக்னால் நமக்கு தெரியும் காமனாக கொடுக்குறது. ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது அந்த லோக்கல் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ப்ரைவேட் அப்படிங்கும்போது அந்த இன்சைடு ஃபங்க்ஷன் இன்சைடு, அவுட் சைடு ஏதாவது ஒரு கிளாஸில் மட்டும் பண்ணிக்கிறது என்னது ப்ரைவேட்டு. அண்ட் தென் ப்ரொடெக்டட் அப்படிங்கும்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸுக்கு நெஸ்டட் கிளாஸ் படிக்கிறோம் இல்லையா, நெஸ்டட் லூப்புன்னு படிக்கிறோம் இல்லையா, ஒரு லூப்புக்கு மேலே இன்னொரு லூப் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் லூப்லேயும் ஆன்சர் கெட் பண்ணிக்கலாம், செகண்ட் லூப் இருக்கு இல்லையா இன்சைட் த லூப்பு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸை எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது. Python does not have any mechanisms that effective restricts access to any instance variable or method. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபஸ்ட் பைத்தானை பற்றினா எந்த ஒரு யோசனையுமே அதுக்கு இல்லை. எஃபெக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அக்சஸ் டு த எனி இன்ஸ்டன்ஸ். நம்ம இதை அக்சஸ் பண்ணிக்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க இந்த பைத்தானில். வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட். பைத்தான் prescribe a conventions of prefixing the name of the variable or method with single or double underscore to emulate the behavior of protected and private access specifiers. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, பைத்தானில் வெறுமனே ஒவ்வொரு மெக்கானிசமும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் இருக்குது இல்லையா, பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட் வேரெவர் பை அட் டிஃபால்ட் இன் C++ and Java they are private. Any mechanisms can be used from outside the class environment in Python, which is not possible in C++ and Java.
எந்த ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னம்மா, பைத்தானோட டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்ன அப்படின்னா பப்ளிக்னா என்னது, யார் வேணாலும் அந்த டேட்டாவை எடுத்துக்கிறது. காமனாக ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அந்த பைத்தானில் காமனாக போட்டோன்னா வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க அந்த டேட்டாஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ப்ரோக்ராம்ஸ்குள்ளே. ஸோ இப்போ பப்ளிக்கு மட்டும்தான் காமன். Any member can be accessed from outside the environment. ஸோ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியும். பப்ளிக், ப்ரைவேட் அண்டு ப்ரொடக்டட். பப்ளிக் அப்படின்னா காமனாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்டட் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அந்த லோக்கல் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறது ப்ரொடக்டட். ப்ரைவேட் அப்படிங்கும்போது சம் பர்டிகுலர் லோக்கல் ஃபைல்ஸ்க்குள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதான் என்னது அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எங்கெங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகாது, எனக்கு டேட்டாஸ் தெஃப்ட் ஆகாது. இப்போ டேட்டான்னு கொடுக்கும்போது நான் பப்ளிக் அப்படின்னு காமனாக கொடுத்துட்டே என்ன ஆகும், அந்த டேட்டா வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் இல்லை கோடிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. இதே ப்ராடக்ட் அப்படின்னா இன்சைட் த லூப்பு லோக்கல் லூப்புக்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்ட் தென் இதே ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா லோக்கல் லூப்புக்குள்ளே மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அக்சஸ் ஸ்பெசிஃபைஸை என்ன பண்ணுறோம், நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்காக, நம்ம டேட்டா லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ இந்த பைத்தானில் டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் யார் அப்படின்னா இது ஒன் வேர்டுமா, பப்ளிக். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் என்ன அப்படின்னா என்னது, பப்ளிக். இந்த பைத்தானில் C++ல் இருக்கிறதோ அண்ட் தென் ஜாவாவில் இருக்கிறதோ என்ன ஆகாது, அவுட் சைட் கிளாஸ்லேருந்து எனக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கூப்பிங்னா என்ன, அந்த வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்கூப்பிங், டைப்ஸ் ஆஃப் ஸ்கூப்பிங், LEGB ரூல், இதெல்லாமே நம்ம படித்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டில் என்ன படித்தோம் அப்படின்னா மாடியூல் அப்படின்றது. மாடியூல்னா என்ன, அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம என்ன படித்தோம், மாடியூல்ஸ் பற்றி இன்றைக்கி கிளாஸில் படித்தோம். ஓகேவா? அண்ட் தென் அக்சஸ் கண்ட்ரோல், இது ஒரு 1 ஆஃப் 3 மார்க்ஸ் ஒரு அக்சஸ் கண்ட்ரோல், 5 மார்க்கு மேலே இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகேவாப்பா? தேங்க்யூ.